மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமித்ஷா எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னார். திருமாஜி அப்படின்னு சொன்னாரு. ரயில்வே அமைச்சர் எனக்கு ஃபோன் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்து சொன்னார்னு எங்க அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கு பேசியிருக்கிறார். அது என்ன, எதுக்காக திடீர்னு அமித்ஷா ஜியை அவர் திடீர்னு பாராட்டுறாரு, திடீர்னு மகிழ்ச்சியா அதை போய் பொது வெளியில பேசுறாரு. பாஜகவுக்கும் விசிகாவுக்கும் கொள்கை அளவுல தான் எதிரெதிர் துருவங்கள். ஆனா இதெல்லாம் ஒரு நாகரிகமான அரசியல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காரு இல்லையா. என்ன மேட்ரு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல நமக்கு தெரிந்த விஷயத்தை பதிவு பண்ண இருக்கிறோம். நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளா போடுங்க. திருமாவளவன் அவர்கள் சமீப காலமாக பல விஷயங்களை காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டார். நல்லா ஆவேசமா பேசுவாரு, ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாரு. என்ன காரணம்ன்றது நமக்கு தெரியலங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. என்றைக்கு தாவேக்காவோடு அவர் அந்த கூட்டணியில அமைச்சரவையில இடம் பிடித்தாரோ அன்றையிலிருந்தே திருமாவளவனுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப வேறு விதமாக இருக்கிறது. இவ்வளவு ஆண்டு காலமாக அவர் செய்த அந்த அரசியல் என்பது நீர்த்து போன அரசியலாக, அந்த அந்த வேக அரசியல் காணாம போயிடுச்சு. ஆனா ஆக்சுவலா எலெக்ஷனுக்கு முன்னாடியே, வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்னாடியே அவர் ஒரு மார்க்கம் ஆயிட்டார். ஏன்னா அவருக்கு ஏதோ பெரிய அழுத்தம், பெரிய நெருக்கடி, பெரிய பஞ்சாயத்து. வேட்பாளர் அறிவிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்குள்ள எங்க இருந்து பண்ணாருன்னே தெரியாது. ஃபேஸ்புக் நேரலையில வேட்பாளர் அறிவிச்சார். இது வரைக்கும் உலகத்துல எந்த கட்சி அப்படி செஞ்சிருக்காது. ஆனா எங்க அண்ணன் திருமாவளவன் அதை செஞ்சாரு. அதுக்கப்புறம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி நாங்க யாரும் வேலையே செய்யல, எங்க ஆளுங்கள்லாம் உண்மையாவே இல்லை, வேலையே செய்யல அப்படின்னு சொல்லி ரொம்ப கரெக்டா தன்னை அடையாளப்படுத்திக்க ட்ரை பண்ணாரு. அதுக்கேற்ற மாதிரியே கடந்த முறை 4 பேர் ஜெயிச்சாங்க, இந்த முறை 2 பேர் ஜெயிக்க முடியாது. அவர்களுக்கு 2 எம்எல்ஏ தான். அதுல ஒருவர் இப்போ அமைச்சராயிட்டார். எங்க அண்ணன் வன்னியரசு அமைச்சராயிட்டார். இப்போ எங்க போனாலும் அவர் தாவேக்காவுடைய செயல்பாடுகளை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க 2 பேரும். ஒரு பக்கம் வன்னியரசு ஒரு முட்டு கொடுக்குறாரு, எங்க அண்ணன் திருமாவளவன் இன்னொரு பக்கம் முட்டு. அப்படியே பயங்கரமா. அது என்னன்னா, முன்னாடிலாம் இவங்க முட்டு கொடுத்தாங்கன்னா வெளியில தெரியாது. தோழமை சுட்டுதல் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வைப்பாங்க. பட் இப்ப தோழமை சுட்டுதல்லாம் கிடையாது. அடி முட்டு, மரண முட்டு. அப்படியே கொடுக்க முடியலன்னா இவங்களே குனிஞ்சு உட்காந்துடுறாங்க. மேல ஏறி நின்று நீ ஏறி போலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இப்படி ஆகி போயிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு சோபா ஒன்று போச்சு. பட் ஆனா அது எனக்கு தெரியலங்க. அந்த சோபா இவரே ஆர்டர் பண்ணதா வேற சொன்னார். நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணேன், அந்த டைம்ல அது வந்துருச்சு. இதற்கு எப்படி சோபாக்குள்ள எப்படிங்க பணம் வச்சு அனுப்ப முடியும் அப்படின்னு பெரிய விளக்க வியாக்கியானெல்லாம் கொடுத்தாரு. உண்மையிலேயே நமக்கும் தெரியாது சோபால காசு இருந்துச்சா, அந்த சோபா இவர் தான் ஆர்டர் பண்ணாரா, எதுக்காக விஜய் போகிறோம், அதாவது சோசப்பு விஜய் முதலமைச்சர் எந்த ஆபீஸுக்கு போகும்போதும் அதுக்கு முன்னாடி ஒரு சோபா ஏன் போச்சு அப்படின்ற அந்த பின்புலம், புஷ்பா பட அந்த காமெடி, அந்த விஷயம் ஏன் நடந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இதுக்கு இடையில எந்த கேள்வி கேட்டாலும், இப்ப தாவேக்கா அரசனுடைய நிர்வாக சீர்கேடு, அமைச்சர் டான்ஸ் ஆனதுல ஆரம்பிச்சு, போதை மருந்து பயன்படுத்தின புகார்ல சிக்கின அமைச்சர்ல ஆரம்பிச்சு, பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கின எம்எல்ஏ பஞ்சாயத்து ஆரம்பிச்சுன்னு எதை கேட்டாலும் எங்க அண்ணன் திருமாவளவன் அதை அப்படியே டைவர்ட் பண்ணிட்டே போயிட்டே இருப்பார். மாத்தி வேற வேற விஷயம் பேசுவார். இல்லைன்னா செய்தியாளர்கிட்ட கோவப்படுவார். நீங்க என்ன கார்னர் பண்றீங்க, விசிகாவை மட்டும்தான் அட்டாக் பண்றீங்க, என்னை விட மோசமா பேசுற ஆட்கள் நீங்க கேட்கறது இல்லை அப்படின்னு அப்படியே டக்குன்னு பிளேட்டை திருப்பி திருப்பி பேச ஆரம்பிச்சாரு. மாத்தி மாத்தி பேசுறாரு. காலையில ஒண்ணு பேசுறாரு, மத்தியானம் ஒண்ணு பேசுறாரு. ஏன்னு தெரியல. ஆனால் ஹைலைட் பேச்சு நேற்றைக்கு நடந்த இந்த பேச்சு தான். என்ன பேச்சுன்னா, ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொல்றாரு, இன்றைக்கு அதாவது 10ஆம் தேதி நேற்று, இன்றைக்கு எனக்கு பிறந்த நாள். ஆக்சுவலா என்னுடைய சர்டிபிகேட் படி இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள். பட் ஆனா நான் சர்டிபிகேட் படி பிறந்த நாளை கொண்டாடுறது இல்லை. என்னுடைய ஜாதகத்தை கணித்தாரு. அது யார் கணித்தார் தெரியுமா? ஒரு ஐயர் ஜாதகத்தை கிராமத்துல எழுதிட்டாரு. அதுதான் கரெக்டா எழுதியிருக்காரு. பெரும்பாலும் இவர் அந்த பிராமண விஷயங்கள்லாம் பேச வரும்போது ரொம்ப பெருசா அவங்கள இவங்கெல்லாம் ரொம்ப அறிவாளி, இவங்கெல்லாம் மூலக்காரங்க அப்படின்லாம் ஒத்துக்க மாட்டார். ஆனா அவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்றது மக்கள் உங்களுக்கே தெரியும். எல்லாருக்கிற அறிவு தான் அவங்களுக்கும் இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உழைக்காம உட்காந்துக்கிட்டு அதிகாரமா பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. பட் அவங்க எல்லாரையும் வேலை வாங்குவாங்க. நீங்க இருக்கிற எல்லா அலுவலகங்கள்லயும் எல்லா உயர் பதவிகளும் பாத்தீங்கன்னா
பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அது ஒரு பெரிய டாபிக், அது தனியா நம்ம பேசுவோம். ஆனா இவர் திடீர்னு வந்து ஐயர் தேதி குறிச்சாரு, அது ஆகஸ்ட் 17ஆம் தேதி, அதுதான் எனக்கு வந்து இது என்னுடைய பிறந்த நாள், நான் அதனால அதைத்தான் கொண்டாடுவேன், நான் இதை கொண்டாடுறது இல்லை, இந்த 10ஆம் தேதின்றத நான் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறது இல்லை. ஆனா சர்டிபிகேட் படி இருக்கிறதுனால திடீர்னு வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, டெல்லி நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் அந்த ஃபோனை நான் எடுக்கல. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு நண்பர் சொன்னாரு, டெல்லியில இருந்து உங்களுக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிடுறாங்க, உள்துறையில இருந்து கூப்பிடுறாங்க, எடுத்து பேசுங்கன்ன பிறகு பார்த்தா ஏற்கனவே 2 மிஸ்ட் கால் இருந்தது. நான் கூப்பிட்டேன், அவங்க முதல்ல 2 முறை எடுக்கல, அப்புறம் எடுத்தாங்க. பார்த்தா இருங்க சார், உள்துறை அமைச்சர் உங்ககிட்ட பேசணுன்றாரு. யாருன்னு கேட்டேன். அமித்ஷா ஜி சார்னாரு. ஓ அமித்ஷா ஜியா, கொடுங்க லைன் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். கனெக்ட் பண்ணாங்க. திருமாஜி அப்படின்னு அவர் வந்து ஹாப்பி பர்த்டே ஜி அப்படின்னு சொன்னாரு. உடனே நானும் தேங்க்ஸ் ஜி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பேசினார். அந்த ஜி வந்துருச்சா உள்ள, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப எதுக்கு அமித்ஷாவை கொண்டாந்து இப்ப சொன்னார் அப்படின்றது தெரியல. இதுக்கு இடையில அதை சொல்லி முடிச்ச உடனே அடுத்ததாக வந்து ரயில்வே அமைச்சர் பேசினாராம். ரயில்வே அமைச்சர் வந்து திருமா சார் வணக்கம் சார் அப்படின்னு பேசினாராம். அவர் தமிழ்ல பேசினாரா. இவர் வந்து நீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நான் தான் ரயில்வே மினிஸ்டர், எனக்கு தமிழ் தெரியும், கொஞ்ச நாள் அங்க இருந்தேன், அதனால எனக்கு தமிழ் நல்லா தெரியும்னு சொல்லி தமிழ்ல பேசினாராம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே ரொம்ப புலகாகிதம் அடைஞ்சு உற்சாகமா வந்து மேடையில, பொது மேடையில பேசினார். பாஜகவுக்கும் எங்களுக்கும் கொள்கை ரீதியான முரண் இருக்கு. ஆனா இது வந்து அவர் வந்து நான் ஒரு எம்பி, எனக்கு வந்து உள்துறை அமைச்சர் வந்து எனக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு, அந்த அடிப்படையில நான் அந்த வாழ்த்தை அப்படித்தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அதற்கு ஒரு நரேட்டிவை சொல்றார். அவருடைய பாணியில அதை சொன்னார். ஆக்சுவலா இப்ப ஏன் வந்து அமித்ஷாவுக்கும் எனக்கும் இப்ப என்ன வந்து அமித்ஷா பாராட்டுறாரு, எனக்கு அமித்ஷாவே போன் பண்ணி பேசினாரு அப்படின்னு திருமாவளவன் பொதுவெளியில இந்த செய்தியை யாருக்காக சொல்கிறார்? இந்த கேள்வி வரணும் இல்லையா? வரலன்னா வரணும், உங்களுக்கு வரலன்னா வரணும். அதுக்காக தான் இந்த கேள்வியை அவர் அங்கே வைக்கிறார், இந்த பதிலை சொல்லியிருக்காரு. இந்த கேள்வியை நம்ம ஏன் முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ விசிகாக்கும் தாவேக்காக்கும் அண்டர் டீலிங் இருக்கா அப்படின்னா, ஏற்கனவே முட்டல் மோதல் உரசலா தான் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி விசிகாவை சேர்ந்த பெரும்பாலானோர் தாவேக்கால தாவிட்டாங்க, சத்தமே இல்லாம. தாவேக்கா கொஞ்சம் கொஞ்சமாக விசிகாவை கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம முதலமைச்சர் சோசப்பு விஜய் வந்து வேட்டைக்காரனா இருக்கிறத விட சேட்டைக்காரனா இருக்காரு இல்லையா? வேட்டைக்காரனாவும் இருக்காரு, சேட்டைக்காரனாவும் இருக்காரு, வேட்டையாடிக்கிட்டே இருக்காரு. யாரை வேட்டையாடுறாருன்னா அதிமுக எம்எல்ஏக்களை வேட்டையாடி தூக்கிட்டு இருக்காரு. விசிகாவுடைய நிர்வாகிகள் பெரும்பாலானோட தூக்கிட்டார். இப்ப விசிகாவை போய் அங்க போய் வந்து உட்கார்ந்தது தாவேக்காவோட போய் நெருக்கமா, இனிமே அவரே நினைச்சா கூட, திருமாவளவன் நினைச்சா கூட வெளியில வர முடியாது. அதுதான் அவங்களோட சூழ்நிலை. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாலும் இவங்களால எதிர்த்து கேள்வி, சும்மா வெளியில வேணா மேம்போக்க அதை எதிர்க்கிறேன் இதை எதிர்க்கிறேன்னு பேசலாமே தவிர உண்மையிலேயே அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆதவ் சொன்னதாக ஒரு தகவல் உலா வந்தது. என்னன்னா, இஷ்டம்னா இருங்க, இல்லைன்னா வெளியே போத்தனா போய்க்கிங்க, நீங்க எங்களுக்கு ஆட்சி எப்படி நடத்தணும் எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிவிட்டதாக ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் காலையில ஒரு பேச்சு, மதியானம் ஒரு பேச்சு நடந்தது. திருமாவளவனுடைய பேச்சுல மாற்றமும் தடுமாற்றமும் ஏற்பட்டதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம். இந்த அடிப்படையில இப்ப வந்து அவர் வந்து அமித்ஷாஜிய முன்வைக்க இருக்கிற நோக்கம் என்னன்னா, இந்த முட்டல் மோதல் உட்டல் உரசல்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? இப்ப தாவேக்காவுடைய எஜமானர் வந்து 100% இல்ல 1000 மடங்கு பாஜக தான். எந்த மாற்றமும் நமக்கு தேவையில்லை. பாஜகவுடைய அரசாங்கம் பாஜக என்னெல்லாம் நினைக்குதோ அதெல்லாம் தான் செயல்பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில இங்க எல்லாமே செயல்பாட்டுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. சத்தம் இல்லாம எதையெல்லாம் திமுக அரசாங்கம் தடுத்து வைத்திருந்ததோ அதெல்லாத்தையும் இவங்க வந்து யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் கொடுத்து வழி விட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுன்னு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இங்க நடக்கிறது வந்து 100% பாஜக அரசாங்கம் தான். வாயில வடை சுடுவாரு, நாங்க வந்து டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா அலோவ் பண்ண மாட்டோம். யார் பேசுவாரு? நம்ம சோசப்பு விஜய் பேசுவாரு. டீலிமிட்டேஷன் வந்தா நீங்க எப்படி அலோவ் பண்ணுவீங்க? உங்களுக்கு எம்எல்ஏவே கிடையாது, கிடைச்ச எம்எல்ஏன்ற உங்களுக்கு எம்பியே கிடையாது. ஒரே ஒரு எம்பி வாய்ப்பு வந்துச்சு, ராஜ்யசபா எம்பி. கடைசியில் பார்த்தா அதையும் தூக்கி காங்கிரஸ் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எம்பிஎல் டீலிமிட்டேஷன் பத்தி நீ என்ன பண்ண போறீங்க? என்ன செய்ய போறீங்க? ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. எதிர்த்து பேசுகிற, எதிர்த்து கேள்வி கேட்கிற
கட்சிகளுடைய பவரெல்லாம் குறைச்சிட்டாங்க, பிடுங்கிட்டாங்க. அதிகார பவர் இல்லை. மம்தா பானர்ஜி பதவி போயிடுச்சு, கேரளாவில் பினராயி விஜயன் பதவி போயிடுச்சு, திமுகவுடைய பதவி இங்கே போயிடுச்சு, ஸ்டாலின் ஜெயிக்க கூட இல்லை. இப்படி இருக்கிற நிலைமை. இந்த நிலைமையில நீங்க வந்து இதை பத்தி பேசுறீங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ அடிக்கடி விசிகா முட்டல் மோதல் உட்டல் உரசலோட ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால எப்போ வேணாலும் ஒருவேளை விசிகா வந்து, ஏன்னா ஒரு செய்தி சேனலுடைய அந்த மீட்டிங்ல வந்து கான்ஃபரன்ஸ்ல கூட நாங்க எப்போ வேணாலும் அமைச்சர்கள் வந்து வெளியில வந்தாலும் வருவோம், அது எங்களுடைய உரிமை அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். அதெல்லாம் வந்து ஆதவ் ரசிக்கல. விஜய் ரசிச்சாரோ இல்லையோன்றது ரெண்டாவது விஷயம். ஏன்னா இப்ப இன்னைக்கு நிர்வாகம் கட்சி பூராத்தையும் வந்து இந்த லட்சணம் பூரா அங்கேயே முட்டல் மோதல் போயிட்டு ஒரு பக்கம் புசிக்கும் ஆதவுக்குமே ஏகப்பட்ட லடாய் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்து இது சௌரியப்பட்டா இருங்க, இல்லைன்னா நீங்க கிளம்பதானே கிளம்பிங்க, நாங்க ஆட்சி நடத்திக்கிறது எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொன்ன உடனேதான் இப்போ அந்த மாதிரி பேசுறதெல்லாம் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் முட்டு தான், மரண முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில இவர் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அதனால நாம வந்து இவர்களுக்கு ரைவல் பார்ட்டியா ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. பாமக 4 எம்எல்ஏ வச்சிருக்கு. ஏற்கனவே அன்புமணி வந்து ரொம்ப அப்படியே ஒட்டி உரசிக்கிட்டு இருக்காரு விஜயோட. விஜய பாராட்டி தள்ளுறாரு பயங்கரமா. சௌமியா அன்புமணி அதுக்கு மேல பாராட்டுறாங்க. இதுக்கு இடையில வந்து சௌமியாவுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டு 2 வாரிய தலைவரோ இல்லைன்னா மேயர் விஷயமோ கொடுத்தா உள்ளாட்சி தேர்தலில் அப்படியே தங்கம் போல உங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன் ஏற்கனவே பேசி விட்டதாக சொல்லப்படுது. பாமக நெருங்கி வந்தா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பாமக நெருங்கி வருகிற சூழல் உருவாச்சு, விசிகா வெளியே போகுது, பாமக உள்ள வருதுன்னு போட்டிருக்கோம். அதோட தொடர்ச்சியாக தான் இப்ப நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால என்னை அவ்வளவு சீக்கிரம் நீங்க வெளியே அனுப்பிட முடியாது. அவ்வளவு சீக்கிரம் என்னை வெளியே அனுப்பி நான் வந்து எனக்கு மேல்மட்டம் வரையும் இப்ப எனக்கு வந்து பெரிய அனுசரணையான நபர்கள் வந்துட்டாங்க. உள்துறை அமைச்சரே எனக்கு போன் பண்ணி எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாரு, ரொம்ப ஆடாதீங்க அப்படின்னு தாவேக்காவுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக அமித்ஷா எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்னு திருமாவளவன் சொன்னாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இதை பொது வழியில பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு விஷயம், பாஜகவை கடுமையாக எதிர்க்கிற இயக்கங்கள்ல விசிகாவும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதானே? இவ்வளவு நாள் அப்படிதான், இனிமே நமக்கு தெரியல. அப்போ அவர் பேசினார், அமைச்சர் பேசினார், ரயில்வே அமைச்சர் பேசினார் அப்படின்லாம் இதை பொதுவெளியில திருமாவளவன் சொல்லுவதற்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது, அரசியல் காரணம் இருக்கிறது. அந்த காரணம் தாவேக்காவுக்கு செக் வைப்பதற்கான காரணம். ஏன்னா ஏற்கனவே தாவேக்கா ஏகப்பட்ட ஏழரைகளோடு ஓடிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல இதுதான் மிக முக்கியமாக பிரதானமாக பார்க்கிற விஷயமா இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி சூழ்நிலை போச்சுன்னா பாமகவுடைய அந்த பேச்சுவார்த்தை ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் 2 பெருசா 4 பெருசா அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா வடிவேலு பாணியில கணக்கு போடக்கூடாது. காமெடி நடிகர் வடிவேல் இருக்காரு பாருங்க, அவர் வந்து கோவை சர்வாட்ட கேட்பார்ல, புருஷன் சொன்னா கேட்டுக்கணும், 1 2 இல்ல 3 அப்படின்னு ஏதோ ஒரு காமெடி சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி 2 பெருசா 4 பெருசானா இன்றைக்கு தேவை. ஏன்னா கம்யூனிஸ்டுகளும் பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போனாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயுஎம்எல் எந்த காலத்திலும் பிரிஞ்சு போகாது, ஏன்னா அவங்க அப்படியே பசையா ஒட்டிக்கிட்டாங்க. இனிமே அவங்க எங்கேயுமே நகர மாட்டாங்க, அவருக்கான ஆதாயங்களை பெற்றுக்கொண்டார்கள். அங்கேயும் சோபா போச்சு, ஆனா அவரை வாடகை சோபான்ட்டாரு. நமக்கு சோபாவை பத்தி தெரியாதுங்க, நீங்க எதுவும் கடிக்கிறதுக்கு வராதிங்க. இதெல்லாம் அங்க நடந்திருக்கிற விஷயம். அடுத்தடுத்து இப்ப மாற்றம் ஒன்றே மாறாதுன்னா எந்த மாற்றமும் நடக்கவே இல்லை, எல்லாம் ஏமாற்றம் நாற்றம் துர்நாற்றமா தான் இருக்கு. ஸோ பாமகவை நெருங்கி வருவதை தடுப்பதற்கான ஒரு சூட்சமத்தை திருமாவளவன் பொது இடத்துல அவுத்து விட்டுருக்காரு. எனக்கு செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திருமாவளுடைய செயல்பாடு அல்லது வன்னியரசு அவருடைய செயல்பாடு, இதை வந்து உன்னிப்பாக எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவிக்குமார் எம்பிக்குமே கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காருன்றாங்க. ஏன்னா ஒரு செயல்பாடுகள் வந்து பெருசா இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து முரண்பட்டு இருக்கு அப்படின்னு. விசிகாக்குள்ளேயும் நிறைய குளறுபடிகளோட தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஆளூர் ஷானவாஸ் என்ன பண்றாருன்னு தெரியல, ரொம்ப சைலண்டா இருக்காரு, கட்சியில இருக்காராருன்னே தெரியல. ஸோ இப்படியெல்லாம் நிறைய இடியாப்ப சிக்கல். அது வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அந்த கட்சியில போய் தாவேக்காவோடு கூட்டணி போட்டிருக்காரு. பாவம் என்ன பண்ணுவாரு, முட்டு கொடுத்து தானே ஆகணும். கொடுத்துக்கிட்டு இருக்கிற முட்டு வெளிப்படையா வெளியில தெரியுது பிரதர், அதை வெளியில தெரியாத அளவுக்கு முட்டு கொடுங்க, அப்பதான் வந்து
அடுத்த கருத்தை நோக்கி நீங்க நகர முடியும். இது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த வார்த்தை அமித்ஷாஜி எனக்கு போன் அடிச்சாருன்னு சொன்ன வார்த்தை அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.